Good evening, everyone. Today நாம 2024ல பாஸ்ட் பேப்பரில் 18வது MCQ எலக்ட்ரிசிட்டி பார்ட் பார்க்க போகிறோம். ஸோ இதில் மின்னியக்கு விசை 6 வோல்ட் ஆக இருக்கும் அதே வேளை புறக்கணிக்கத்தக்க அகத்தடை இல்லையா R4க்கு குறுக்க உள்ள வோல்ட் அளவு இது R4 30 ஓம். இந்த 30 ஓம் தடைக்கு குறுக்க உள்ள வோல்ட் அளவை காணட்டாம். ஸோ இதில் அழுத்தம் எப்படி பிரியுது, அழுத்த பிரிகை எப்படின்னு நமக்கு தெரியணும். அதுதான் இதில் மெயின். ஸோ பார்ப்போம். கொஞ்சம் இருங்க. 6 வோல்ட் உனக்கு ஒரு 50 ஓம், இங்கே ஒரு 50, இங்கே தந்திருக்காங்க ஒரு 60, சிக்ஸ்டி 30 தந்திருக்கு. 60 இது 30. கீழுக்கு தந்திருக்கிறது ஒரு 30 ஓம் தந்திருக்கு. 30. ஓகே, இதுதான் தந்திருக்கிற பிக்சர். 30 ஓம் தடையத்தான் R4 தந்திருக்காங்க. R4க்கு குறுக்கு காணப்படும் வோல்ட் அளவு தான் கொஸ்டின். ஓகே, எப்படி செய்யலாம்டா, 6 வோல்டேஜ் இந்த தடையை நம்மளை சுருப்போம். 60யும் 30யும் சமாந்தரம் தானே. ஸோ 60க்கும் 30க்கும் விளைவு 20. 60யும் 30யும் இல்லாமல் போட்டு 20 போடலாம். சமாந்தரம் இல்லைங்கிட்டா. சமாந்தரம் எப்படி காணலாம்? சமாந்தரம்டா இப்போ இன்னொரு இவனைக்கு வார ஐ ரெண்டால் ஹாட்ரன், இதால் ஐ வாரது இவனுக்கு பிரியுது, இலையும் பிரிஞ்சு போகுது. திரும்ப இந்த பிரிஞ்ச ரெண்டும் இங்கே திரும்ப சேருது. இப்படி சேரும்டா சமாந்தரம். வேற என்ன சமாந்தரம் இருக்கு? இங்கே இருக்குது. இங்கே வார ஐ இப்படியுமா பிரியுது. அது பிரிஞ்சு இங்கே வாரது, இது அப்படியே இங்கே வர்றது, இது அதில் ரெண்டாவது சமாந்தரமாக திரும்ப பிரிஞ்சு திரும்ப சேர்ந்து திரும்ப வந்து ஜாயின் ஆகுது. அப்போ ஃபர்ஸ்ட் 60 30 அது சமாந்தரம். 50 ஓமுக்கு 60 30 கீழே 30 எல்லாம் சமாந்தரம் ரைட்டா. பிரிஞ்ச ஓட்டம் திரும்ப சேர்ற மாதிரி இருந்தால் சமாந்தரம். ஓகே, அது உங்களுக்கு அநேகமாக தெரிஞ்சிருக்கும் சமாந்தரம். ஸோ இதை சுருப்பு 60க்கும் 30க்கும் பதிலாக 20 போடலாம். சரி, ஓகே. இப்போ பாருங்கள், இந்த 20 30 தொடர் 50 சமாந்தரம் சொன்னேன். இங்கே வார ஓட்டம் இங்கேயும் பிரியுது, திரும்ப அதே ஓட்டம் சேருது. ஸோ இது சமாந்தரம். அப்போ இது ரெண்டும் தொடர், 20யும் 30யும் தொடர். 50 ஓம் 50யும் சமாந்தரம். 50க்கும் சமாந்தரம் பார்த்தா 25 வரும். ஸோ லாஸ்ட்டாக தடை எப்படி 50 இங்கே ஒரு 50க்கும் 50க்கும் சமாந்தரம் 25.
ஓகே, இவ்வளவுதான் லாஸ்ட்டாக, இவ்வளோதான் சுற்று. இங்கே 6. இப்போ 6 வோல்ட் எப்படி பிரியும்னு பார்க்கலாம். பார்க்குறேன்டா இந்த 1525 தொடர் தானே, தொடருண்டா மின்னோட்டம் மாறாது தானே. தொடராக தடை இருக்க மின்னோட்டம் மாறிலி, மின்னோட்டமானது. ஸோ டெல்டா வி நேர்வீத சமன் ஆர். தடைகள் விகிதத்துக்கு ஏற்ப வோல்ட் அளவு பிரியும், தடைகள் அளவுக்கு ஏற்ப வோல்ட் அளவு பிரியும். இப்போ பாருங்க 6 வோல்ட் இருக்குது, 50 25 தடை, விகிதம் 2:1. அப்போ 3 பங்கு 6 வோல்ட் டோட்டலாக இருக்குது. அது 3 பங்கு பிரிய போகுது. பிரிஞ்சா எத்தனை? 2 வோல்ட். இப்போ இந்த 2 வோல்ட் எங்கே வரும்? 2 வோல்ட் 25க்கு குறுக்க, 25க்கு குறுக்க 2 வோல்ட், 25க்கு குறுக்க 2 வோல்ட், 50க்கு குறுக்க 4 வோல்ட், இதுக்கு குறுக்க 2, இதுக்கு குறுக்க 4 வோல்ட். ஸோ இப்படித்தான் அழுத்தம் பிரியும். நான் கேட்டது இதுக்கு குறுக்க 50க்கு குறுக்க இருக்கிறது கேட்கல, கேட்டுக்கிறது 20க்கு குறுக்க. இது எத்தனை R4 தந்திருக்குது, இந்த எத்தனை R4 தந்திருக்குது? 30 20 60 30 இருந்துச்சு. அதில் 30 தானே R4 காட்டினாங்க. 60 30 சமாந்திரம் தானே, சமாந்திரம். ஸோ அதில் அழுத்த வேறுபாடு சமனாக தான் இருக்கும். அப்போ நம்ம அது சுருக்கித்தானே 20 போட்டிருக்கோம். இப்போ அவங்க கேட்ட R4 குறுக்கான வோல்ட் அளவும் இந்த 20 குறுக்கான வோல்ட் அளவும் சமன். அதுதான் கேட்டிருக்காங்க. இதைத்தான் இந்த வோல்ட் என்னெல்லாம் கேட்டிருக்கேள்வி. இப்போ நமக்கு தெரியும் இதுக்கு குறுக்க 50க்கு குறுக்க 4 வோல்ட் பிரியும். 50க்கு இங்கே இதுக்கு குறுக்க கீழே எழுதி காட்டுறேன். இதுக்கு குறுக்க இந்த 50க்கு குறுக்க 2 வோல்ட் சரிதானே. இப்போ இதுக்கு குறுக்க 2 இதுக்கு குறுக்கையும் 2. இப்போ அழுத்தம் எப்படி பிரியுன்னு பார்க்கணும். மொத்தம் 2 வோல்ட், மொத்தம் 2 வோல்ட் இருக்குது. டோட்டல் 2 வோல்ட். இது 20 30 தொடர் தடை, 20 30 தொடர், 20 30 தொடர் தடை. தொடர்ந்தா மின்னோட்டம் மாறாது. மேலே பார்த்தோம் தானே, மின்னோட்டம் மாறாது. ஸோ தடை விகிதத்துக்கு நேர்வித சமனத்தான் அழுத்தம் பெய்யும். 20 குறுக்க 20 30. அப்போ கூட வோல்ட் அளவு எங்கே பிரியும்? 30க்கு குறுக்க தான் பிரியும். அது விளையாட்டு தானே. ஏன்னா டெல்டாவி நேர்விகித சமம் ஆர் எப்போ தொடராக இருந்தால். ஸோ 2க்கு 3க்கு விகிதம், 2க்கு 3க்கு விகிதம், 2க்கு 3க்கு விகிதம். டோட்டல் 2 வோல்டேஜ், டோட்டல் 2 வோல்டேஜ் 2க்கு 3க்கு. அப்போ மொத்தம் பங்கு 5. இது 2 இங்கே 3 மொத்தம் 5. பிரித்தா 2 தசம் இந்த 5 பிரிச்சா தசம் 4, ஒரு பங்கு தசம் 4. அப்போ 2க்கு 2 பங்கு, 2 பங்குண்டா 20 ஓம் தடை குறுக்கான 2 பங்கு. இத்தனை வோல்டேஜ் தானே கேள்வி. அப்போ 2 தர 0.4 தசம் 8 வோல்டேஜ் ஆன்சர். இருபதுக்கு குறுக்கா தசம் 8
இதுக்கு மொத்தமாக 20-30க்கும் குறுக்க 2 வோல்டேஜ், 20-30க்கும் குறுக்க 2 வோல்டேஜ், இது 2 வோல்டேஜ், 20க்கு குறுக்க தசை 8. ஸோ 30க்கு குறுக்க 1+2. உங்களுக்கு கேட்டிக்கிறது இந்த 20க்கு குறுக்க. நாம் 20 எப்படி எடுத்தோம்? 60-30 ஷார்ட் பண்ணி சுருக்கி 60-30 அவங்க கேட்டிக்கிட்டு R4 30 ஓம் குறுக்கான தடை. 60-30 வோல்ட் சமமான ஓட்டளவு அதுதான் சுருக்கி போட்டிருக்கோம். இது குறுக்க தான் இந்த 20 ஓமுக்கு குறுக்க தான் கேள்வி கேட்டிருக்காங்க. 20 ஓமுக்கு குறுக்க தான் இருக்கிறோம். எத்தனை 8 வோல்டேஜ். சரிதானே? ஈஸியான கேள்வி. அடுத்த எப்படி பிரியும் காண்றது தான் மெயினான விஷயம். தொடர் தடையில் டெல்டாவி நேர்வீத சமன் R. தடை கூடினத்துக்கு வோல்ட்டளவு கூட பகிரப்படும். பாருங்கள், 20க்கு குறுக்க தசை 8 தான் பகிரப்பட்டுச்சு. 30க்கு குறுக்க 1+2 டோட்டல் 2 வோல்ட் தானே. இது தொடர். சமாந்தரத்துக்கு மாறிப்பிரி மாறினா டெல்டாவி நேர் மாறு விகித சமன் R. தடை குறைஞ்சதுக்கு வோல்ட்டளவு கூடுதலாக பகிரப்படும், கூடினத்துக்கு குறைஞ்சளவு பகிரப்படும். அதுதான் இந்த அழுத்தம் எப்படி பிரியும் தெரிஞ்சால் இது மிச்சம் சிம்பிளான கேள்வி. இந்த மின்னோட்டமெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை.